Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஷாப்பிங்ல நான் என்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சப்பாத்தி மேட் வாங்கியிருந்தேன், சிலிகான் மேட். ஸோ நம்ம கிச்சன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்டர் டாப்ல நம்ம மாவு போட்டு நம்ம தேய்க்கும் போது ரொம்பவே அழுக்காகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் மேட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வாஷபிள் தான். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பவுடரை மட்டும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்க கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும். இதோட இன்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இன்ச்லேயும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 107 107 ரூபா. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. 107 ரூபாய்க்கு இது வர்த்தபிள் தான். ஸோ உங்களுக்குமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸு. ஸோ நம்மளுக்கு இடமும் சேவ் ஆகும், அதே சமயம் ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 விதமான பொருட்கள் நம்ம வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவும் இருக்கும். கிச்சன்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் 151 ருபீஸ்க்கு 2 பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் சிங்கிளாகவும் கிடைக்கிது. சிங்கிளாக கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 87 ருபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு 2 பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறனால நான் 151க்கு இந்த 2 பாக்ஸுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால 4 ஸ்பூன் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இதில் நீங்கள் மசால் பொடியெலாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி நீங்கள் பவுடராக போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரேட்டுக்கு இது வர்த்தபிளா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹேர் ஆயில் அண்ட் மிஸ்ட்டுக்காக ஒரு 5 பாட்டில் மொத்தம் தந்திருந்தாங்க. ஸோ 2 ஹேர் ஆயில் பாட்டிலும் 3 ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால சரி ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு டைம் வாங்கி பார்க்கலாமே அப்படிங்கிறனால குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்கினோன்னா முதல்ல அதான் செக் பண்ணேன். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 100 ml குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 100 ml பிடிக்கும். ஸோ ஹேர் ஆயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்பில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த கூப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மிஸ்ட்டு அப்புறம் டோனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மிச்சம் 3 பாட்டிலுமே யூஸ் ஆகும். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 87 ருபீஸ். 87 ருபீஸ்க்கு 5 பாட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு வர்த்தபிளா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரைபாட் தான். ஸோ ஆல்ரெடி பெரிய ட்ரைபாடு இருக்குது. அதனால எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ட்ரைபாடு வைக்கும்போது ஸ்பேஸ் நம்மளுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இது குட்டியாக ஆன்லைனில் பார்த்துருந்தேன், மீஷோவில் தான் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிவ்யூவெலாம் செக் பண்ணேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நானுமே இது வாங்கினேன். இது அந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு கையில் ஹேண்டியாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதோட லென்த்தெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இது நமக்கு ஃபோன் நம்ம மாட்டுறதுக்கான ஹோல்டர் இதுதான். ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி விரித்து வச்சுக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்னோண்டு இடம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த ஸ்டாண்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ பெரிய ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது நம்ம கிச்சன்லலாம் வீடியோ எடுக்கும்போதுமே ரொம்ப உங்களுக்கு இது வைக்கிறதுக்கு அளவே பத்தாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே வச்சுட்டு எதாவது சிம்பிளாக ஒரு தம்ப்நெயிலுக்கோ எதுக்கோ எடுக்கணுன்னா கூடமோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் வந்து ஃபோன் வந்து மாட்டிகிட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு தான் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அளவு இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவுமே எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் செல்ஃபிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்களே வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து கொஞ்சம் நீளம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம கீழே வைக்கும்போது ரொம்ப ஹைட் வச்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம செல்ஃபி எடுக்கும்போது நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 182 ருபீஸ். ஸோ 182 ரூபாய்க்கு எனக்கு வர்த்தபுளாக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது வந்து ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே கூட வச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நம்ம பெரிய ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை கேரி பண்ணுறதுக்குன்னே ஒரு பேக் தேவைப்படும் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இதை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுற பொருள் தான். ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதனால் எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படும். ஸோ அப்படியே இல்லைனா கூட செல்ஃபி எடுப்பாங்க. வெளியில் விலாக் மாதிரி வெளியில் போகும்போது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே பை 1 கெட் 1ல் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிராஸ் மேட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் தான் வந்து 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பை 1 கெட் 1ல் வந்து கிடச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இது 2 மட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து வாசலில் போடுறதுக்காக வாங்கலை. ஸோ நம்ம வீடியோ தம்ப்நெயில்லாம் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டன் லுக்கில் வந்து வீட்டை வந்து செட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கார்டன் லுக்கில் வைக்கிறதுக்கு இந்த மேட் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சொல்லும்போது நமக்கு கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது கடைகளில் எல்லா இடங்கள்லையுமே இது வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறனால இந்த ஆஃபரில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 131 ருபீஸ்க்கு 2 மேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு, எந்த விதமான டேமேஜ் எதுவுமே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒர்த்தபுளான ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் ஒர்த்தபுளாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.